ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் நியூ கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், ரீசார்ஜ் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஜியோ ஃபைபர் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய பிளானை ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஃபைபர் கூட கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். நீங்கள் ஜியோ ஃபைபர் கனெக்ஷனில் நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஒய்ஃபை ரவுட்ரு செட்டாப் பாக்ஸ், அதாவது டிவி சேனல்ஸ் இருக்கிற பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் இல்லைனா 6 மாதம் இல்லைனா 12 மாதம் பிளான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்க 3 பெனிஃபிட்டும் கிடைக்கும். 3 மாதமா இல்லை 6 மாதமா 12 மாதமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பிளானை பொறுத்து சேஞ்ச் ஆகும். கம்மி அமௌண்ட் இருக்க பிளான் எடுத்திங்கன்னா 6 மாதம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே அதிக அமௌண்ட் இருக்க பிளான் எடுத்திங்கன்னா 3 மாதம் எடுத்தால் போதும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு கொடுக்கக்கூடிய வைஃபை ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ ஃபைபர் நெட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற ஃபைபர் நெட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஃபைபர் கனெக்ஷன் எடுத்திங்கனாவே நீங்கள் லேண்ட்லைன் ஃபோன் வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி. நியூ கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஃபைபர் கனெக்ஷனில் நீங்கள் பிளான் ப்ரைஸோட ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக இப்போ பிளான் ப்ரைஸ் வந்து 899 ரூபாய்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 161 ரூபா வருது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1060 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். எந்த ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்கனாலுமே நீங்கள் பிளான் ப்ரைஸோட ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஜியோ ஃபைபரில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஆனால் கமர்ஷியல் யூசேஜ் பாலிசி இருக்குது. ஸோ மாதத்துக்கு நீங்கள் 3300 ஜிபி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக யூஸ் பண்ண முடியும். அந்த பிளானுக்கு ஒரு ஸ்பீடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3300 ஜிபி தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஸ்லோ ஆயிரும். ஜியோ ஃபைபரில் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா 30 Mbps-லேருந்து 1 Gbps ஸ்பீடு வரைக்கும் பிளான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி ஒன்லி இன்டர்நெட் மட்டும் இருக்கிற மாதிரி பிளானு, அது கூட ஓடிடி சேர்ந்து வர மாதிரி பிளானு, டிடிஹெச் சேர்ந்து வர மாதிரி பிளான்லாம் இருக்குது. எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜியோ ஃபைபரில் மொத்தமாக 11 ரீசார்ஜ் பிளான் இருக்குது. 30 Mbps-ல 3, 100 Mbps-ல 3, 150, 300, 500 Mbps-ல ஒவ்வொரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் 1 Gbps ஸ்பீடில் ஒரு பிளான் இருக்குது. இந்த 11 பிளான் தான் இருக்குது. இந்த 11 பிளானில் நீங்கள் எந்த பிளானை 6 மாதத்துக்கு சேர்த்து எடுத்தாலும் 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி வரும். அதே 1 இயருக்கு சேர்த்து எடுத்திங்கன்னா 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி வரும். அதாவது 12 மந்த் பிளான் எடுத்திங்கன்னா நீங்கள் 13 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒவ்வொரு பிளானை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜியோ ஃபைபரில் 30 Mbps ஸ்பீடில் 3 பிளான் இருக்குது. ஒன்லி இன்டர்நெட் மட்டும் இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 399. டிடிஹெச்சும் ஓடிடி ஆட் ஆகி வரக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 599 ஒன்று இருக்குது, 888 ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் 100 Mbps-ல வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மட்டும் இருக்கக்கூடிய பிளான் 699. டிடிஹெச்சும் ஓடிடியும் இருக்கக்கூடிய பிளான் 899 ஒரு பிளானும் 1199 ஒரு பிளான் இருக்குது. இந்த 899 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரும் சோனி லைவும் ஆட் ஆகி வரும். அந்த 1199 நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் பிரைம் ஆட் ஆகி வரும். 150 Mbps ஸ்பீடில் டிடிஹெச்சும் ஓடிடி இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபா பிளான். இதில் அமேசான் பிரைமும் ஜியோ ஹாட் ஸ்டார் ஆட் ஆகி வரும். அடுத்து 300 Mbps பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1499 ரூபா. இதில் நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் பிரைமும் ஆட் ஆகி வரும். அடுத்து 500 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் 2499 ரூபா. இதில் நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் பிரைம் வீடியோவும் ஆட் ஆகி வரும். 1 Gbps ஸ்பீடில் 2 பிளான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3999 ரூபா பிளான், இன்னொன்று 8499 ரூபா பிளான். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் பிரைம் வீடியோ தான் வருது. ஆனால் ஏன் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, இந்த 3999 ரூபா பிளானில் டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 3300 ஜிபி தான் மாதத்துக்கு. ஆனால் இந்த 8499 ரூபா பிளான் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 6600 ஜிபி. ஓகே, ஜியோ ஃபைபரில் டேட்டா பூஸ்டர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா டேட்டா வேணுன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 2 பிளான் இருக்குது. 1555 ரூபாய்க்கு 3000 ஜிபியில் ஒரு பிளானும், 555 ரூபாய்க்கு 1000 ஜிபியில் ஒரு பிளான் இருக்குது. இந்த ரெண்டோட வேலிடிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அப் டு பில் சைக்கிள். அதாவது நீங்கள் ரெகுலராக எடுக்கிற பிளானை கன்டினியூ பண்ணி இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் பிளான் வந்து இப்போ 30 Mbps எடுத்திருந்தீங்கன்னா இதுவும் 30 Mbps ஸ்பீடில் தான் இந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். ஓகே, 100 Mbps ஸ்பீடில் இன்டர்நெட் மட்டும் இருக்கக்கூடிய ஜியோ ஃபைபர், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர், பிஎஸ்என்எல் ஃபைபர் பிளான்ஸை கம்பேர் பண்ணி காட்டுறேன். இந்த பிளான் வந்து ஜியோ ஃபைபரில் 699, இதே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் 799, பிஎஸ்என்எல் ஃபைபரில் 599. பிளான் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது பிஎஸ்என்எல் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. ஆனால் நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபைபரில் உங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஜியோலையும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்லையும் நீங்கள் 3 மாத பிளானோ இல்லை 6 மாத பிளானோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ரவுட்டரும் இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபைபரில் கிடையாது. மற்றபடி கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஏரியா சர்க்கிளில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபரோ, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரோ இல்லை பிஎஸ்என்எல் ஃபைபரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட எப்படி சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஸ்பீட்லாம் எப்படி இருக்குது, சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபைபர் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் ஜியோ ஃபைபரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.